ஸ்டார்டிங் சீன்ல 4 மந்திரவாதிங்க ஒண்ணு கூடி பயங்கரமான பூஜை ஒண்ணு பண்றாங்க. அவங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த சக்தி வாய்ந்த ஆவி ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆவியை வசியம் பண்றதுக்காக அது பழி வாங்கணும்னு துடிக்கிறவங்களோட 4 பேர் ரத்தத்தை வச்சு ஆவியையும் பிடிக்கிறாங்க. அந்த ஆவிய கல்லுக்குள்ளயும் அடைக்கிறாங்க. அந்த கல்லை யாரு உரிமை கொண்டாடுறாங்களோ அவங்க என்ன சொன்னாலுமே அது நடக்கும். அதோட அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம படத்தோடைய ஹீரோயினை காட்டுறாங்க. அவ சின்ன பிள்ளையா இருக்கா. அவ பேரு அபர்ணா. ரொம்ப அழகான குழந்தை. ஆனா அன்லக்கி. என்னன்னு பார்த்தா அவ எது ஆசைப்பட்டாலும் அது அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவளுக்கு பர்த்டே கிஃப்டா அவ அப்பாவும் அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க அந்த சைக்கிள் அவ கையால கூட தொடவே இல்லை. அதுக்குள்ள அந்த சைக்கிள் காணாம போயிடுது. வளர்ந்த பிறகு சரியாகிடும்னு பார்த்தா நம்ம அபர்ணா காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டா. ஆனா அவளுடைய துரதிருஷ்டம் அவளை துரத்திக்கிட்டே இருக்கு. யாருக்காவது அவ உதவி செய்யலாம்னு நினைச்சா கூட கடைசியில அது உபத்திரமா மாறிடுது. இப்படியே போயிட்டு இருக்க அவளும் சைக்கியாட்ரிஸ்ட பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. அவ கூடவே பிறந்த அவளுடைய துரதிருஷ்டம் அவ வேலைக்கு போகலாம்னு நினைச்சா அங்கேயும் தொடருது. அவ பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பையன் அவன் தான் டாப்பர். அவளை விட எல்லாத்துலயும் அவ மார்க்கு கூட. அபர்ணாவும் கண்டிப்பா இந்த வேலை அவளுக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணி அவளும் அங்க இருந்து கிளம்ப பார்க்க கரெக்டா அவன் நேம கூப்பிடுறாங்க. அவளும் இன்டர்வியூல நல்லாவே சொதப்பிடுறா. அதுவும் ரொம்ப பெரிய கம்பெனி. அவ்வளவு சீக்கிரம் அங்க இன்டர்வியூக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. அபர்ணாவுடைய ஃப்ரெண்டு லாவண்யா அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றா. அவளுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் அபர்ணாவே இப்ப இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுது. கிடைச்ச சான்ஸும் அவளுடைய துரதிருஷ்டம் அவ கை நழுவி போயிடுச்சு. இந்த கதை எல்லாத்தையும் அபர்ணாவும் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட சொல்றா. அதோட இல்லாம இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு பார்த்தா நம்ம அபர்ணாவோ ஆர்கிடெக்ட். அவளும் இன்டர்ன்ஷிப்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போக அவ கால்ல ஆணி இறங்கிடுது. ரத்தமும் வர அந்த ரத்தம் அங்க இருக்க ஒரு பச்சை கலர் கல்லுல சொட்ட அந்த கல்லும் அவ ரத்தத்தை உறிஞ்சிக்குது. அந்த கல்லும் அபர்ணா கண்ல பட கல்லு வித்தியாசமா இருக்கேன்னு அவளும் எடுத்து அவளுடைய ஹேண்ட்பேக் குள்ள போட்டுக்கிறா. அது எந்த கல்லுன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல 4 மந்திரவாதிங்க ஒரு கல்ல வச்சு பூஜை பண்ணாங்கல்ல அதே கல்லுதான். அது வரைக்கும் துரதிருஷ்டமான அபர்ணாவுக்கு அவளுடைய விதி மாறுது. 2 தொழிலாளிங்க வேலை செஞ்சிட்டு இருக்கக்குள்ள அதுல ஒருத்தருடைய கை தவற கட்டுக்கம்பி நேரா அபர்ணாவை நோக்கி வருது. கொஞ்ச நேரத்துல அபர்ணா தலையில இறங்க வேண்டியது. ஆனா அபர்ணாக்கு முன்னாடி கட்டுக்கம்பி நிக்குது. அபர்ணா பார்த்ததுமே அந்த கம்பி கீழே விழுந்துருது. கல்லோட மகிமையினாலதான் அவ உயிர் தப்பிச்சான்னு அப்ப அவளுக்கு புரியல. இந்த கதையை கேட்ட சைக்கியாட்ரிஸ்டும் அபர்ணா கிட்ட நம்ம சாமி கிட்ட வேண்டிக்கக்குள்ள நடக்கிறது நல்லது தானே, அதே மாதிரி இதுவா இருக்கும்னு சொல்ல அவளும் அடுத்தடுத்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ வீட்டுல இருக்கக்குள்ள இன்றைக்கு போயிட்டு வந்ததை நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. நல்ல சம்பளம், நல்ல வேலை கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்ல அவ போனுக்கு ஆஃபர் லெட்டர் வருது. அவ வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவ விருப்பப்பட்ட விஷயம் அவளுக்கு நடந்திருக்கு. இன்டர்வியூ சொதப்பலா பண்ணாலும் ஆஃபர் லெட்டர் அவளுக்கு கிடைக்கவே லக்குன்னு நினைச்சு அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ வேலையில சேர அவ அம்மாவும் அவளுக்கு மாப்பிள்ள பாக்க. ஆனா அவளுக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. காரணம் வேற என்னவா இருக்கும், லவ் தான். அவ காலேஜ் படிக்கக்குள்ள அவளுக்கு பிரபான்ற ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். அந்த பையனுக்கும் அபர்ணாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரபா எந்த நேரமும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது அபர்ணாவுக்கு பிடிக்கல. அதனாலேயே 2 பேருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளுடைய ப்ராஜெக்ட் விஷயமா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு போக அங்க அவ பிரபாவை திரும்பவும் பாக்குறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச அவங்களுடைய மனஸ்தாபமும் முடிவுக்கு வருது. ஒரு நாள் வேலை முடிஞ்சதும் பிரபாவும் அபர்ணாவும் ஒன்னா பைக்ல போக பார்க்க லாவண்யா குறுக்க வரா. அவளுக்கு ஏதோ அவசர வேலைன்றதுனால அவ பிரபா பைக்ல ஏறிக்கிறா. அபர்ணாவாலையும் வாய திறக்க முடியல, பிரபாவாலையும் மறக்க முடியல. ஆனா அபர்ணா லாவண்யாவே முறைச்சு பார்க்க பைக் ஸ்டார்ட் ஆனதுமே லாவண்யா வண்டியில இருந்து கீழே விழறா. அவளும் பிரபாவை ஏன் தள்ளி விட்டன்னு திட்டிட்டு அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போறா. பிரபாவுக்கும் ஒன்னும் புரியல. அபர்ணாவும் நடந்ததை பார்த்து முழிக்கிறா. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவ வாழ்க்கையில திடீர்னு எதிர்பாராத விதமா பிரபாவுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களுக்கு 48 மணி நேரத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அவளும் பிரபாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சோசியல் மீடியா மூலியமா ஹெல்ப் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாக்குறா. அந்த நேரம் பிரபாவும் அபர்ணாக்கு போன் பண்ணி புலம்ப அவளும் முழு மனசா பிரபா அம்மாவுக்கு ஒன்னாகாது, நல்லபடியா ஆபரேஷன் முடியும்னு சொல்ல அவ பக்கத்துல இருக்க பச்சை கலர் கல்ல காட்டுறாங்க. கல்லு வேலை செய்ய போகுதுன்னு நமக்கு நல்லா புரியுது. அவ சொன்ன 2 மணி நேரத்திலேயே ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அம்மாவும் குணமாகிட்டாங்க. இதையும் அவ பெருசா எடுத்துக்கல. அடுத்த ஒரு விஷயம் நடக்க அவளும் யோசிக்க ஆரம்பிச்சா. அப்படி என்ன விஷயம்னா, இவ கம்பெனி ஒரு ஃபுட்பால் மேட்ச் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச்ல பிரபா கலந்துக்க பிரபா ஃபுட்பால் பிளேயர்ன்றதுனால அவ
அற்புதமா விளையாட அவங்க டீம் நல்லா கோல் அடிக்குது. பிரபாவே கோல் போட்டுட்டு இருக்கிறதுனால மேட்ச் சுவாரஸ்யமா இல்லன்னு அபர்ணா நினைக்க ஆரம்பிச்சா. அதனால அவளும் ஆபீஸ் பாய் கிட்ட பெட் கட்டினா. அடுத்த 10 நிமிஷத்துல ஆப்போனன்ட் டீமோ பிரபா டீமை விட ஒரு கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சு ஜெயிப்பாங்கன்னு பந்தயம் கட்ட அவ சொன்ன மாதிரியே நடக்குது. இது எல்லாத்தையும் விட 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் அவ நினைக்கிறது எல்லாம் நடக்குதுன்னு அவளுக்கே தெளிவா புரியுது. என்னன்னு பார்த்தா அவளுடைய மேனேஜர் லேடி எம்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து எம்டிய கைக்குள்ள போட்டுக்கிட்டா. அவளுக்கு யாரையாச்சும் பிடிக்கலன்னா வேலையை விட்டே தூக்கிடுவா. கஷ்டப்பட்டு அபர்ணாவும் மத்தவங்க எல்லாம் வேலை செய்யற கிரெடிட்ட அவ எடுத்துக்கிறா. வருஷம் அவ சம்பளம் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது. மத்தவங்க யாருக்கும் இன்கிரிமெண்ட்டும் கிடையாது, ப்ரமோஷனும் கிடையாது. அபர்ணாவும் அந்த மேனேஜர் பண்ற கடுப்புல எத்தனை பேர் அவ கஷ்டப்படுத்திருக்கா. அவ ரொம்ப நாள் இருக்க மாட்டான்னு சபிக்க மேனேஜர் லேடிக்கு என்னமோ ஆகுது. அவளும் உடனே பிரம்ம பிடிச்ச மாதிரி அபர்ணாவை பாத்துக்கிட்டே ஜன்னலை உடைச்சு வெளியே குதிச்சு செத்து போறா. அவளுக்கு அப்பதான் புரியுது அவளுக்கு நடந்த எல்லா நல்லதுக்கும் பின்னாடியும் ஒரு கெட்டது நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் அவளும் அவளுக்கு வேலை கிடைச்சத நினைச்சு சந்தேகப்பட்டு அவளுடைய மார்க் லிஸ்ட் எடுத்து பார்க்க அவ பக்கத்துல இருந்த பையனுடைய மார்க்ஸ் எல்லாம் அவளுடைய மார்க் லிஸ்ட்ல மாறி போயிருந்தது. அடுத்த பிரபாவுடைய அம்மாவுக்கும் அதிர்ஷ்டவசமா ஹார்ட் கிடைச்சு உடனே ஆபரேஷன் நல்லபடியா பண்ணாங்கல்ல, அதுக்கு பின்னாடியும் ஒரு கெட்டது நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அடிப்பட்டவன் பிரெயினும் டெட் ஆக அவ ஹார்ட்ட தான் பிரபாவுடைய அம்மாவுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது. அபர்ணா சொன்ன கதைகளை கேட்ட சைக்கியாட்ரிஸ்டும் இதுவரைக்கும் அபர்ணா சொன்ன கதைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுன்றதுனால முடிஞ்ச கதைகளை தான் இவ சொல்றாளா இல்ல இவ சொன்னதுனாலதான் அதெல்லாம் நடந்ததான்னு அவருக்கு புரியல. சைக்கியாட்ரிஸ்டும் அபர்ணாவுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கறாரு. என்னன்னு பார்த்தா அவர் ரூம்ல இருக்க சின்ன செடி 6 அடி வளர்ந்துடுமான்னு கேட்க அவளும் கடுப்பாகி போய் அந்த செடி கண்டிப்பா 6 அடி வளரும்னு சொல்ல அப்ப அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தா எம்டி ஆபீஸ்ல லாவண்யா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்க அவளும் எம்டி ரூம்ல இருந்து பதற்றமாகி வெளியே வந்து அப்பர்ணா கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. உடனே அப்பர்ணாவும் லாவண்யாவை எம்டி ரூமுக்கு கூட்டிட்டு போய் எம்டிய வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு அவனுக்கு நல்ல சாவே வராதுன்னு சபிச்சிட்டு அங்க இருந்து போனா. இது அபர்ணாவுக்கு ஞாபகம் வர எம்டி உயிருக்கு ஆபத்துன்னு அவளுக்கு புரியுது. அவளும் உடனே எம்டிய காப்பாத்துறதுக்காக சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இருந்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப எம்டிய கொல்றதுக்காக ஒரு பையனும் ஆளுங்களை ரெடி பண்றான். அந்த பையன் யாருன்னு பார்த்தா எம்டி ஆபீஸ்ல வேலை செஞ்சு எம்டியால பாதிக்கப்பட்ட பொண்ணோடைய தம்பி. அப்பர்ணாவும் எம்டி எங்க இருக்கான்னு ஆபீஸ் பாய் கிட்ட விசாரிச்சுட்டு அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக அவளும் உடனே 2 வீலர்ல போறா. அப்பர்ணா கிளம்பினதுமே சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு ஆளுக்கு போன் பண்றான். அந்த ஆளு யாருன்னு பார்த்தா எம்டியோடைய அண்ணன். அப்பர்ணா சொன்னதை எம்டி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு எம்டிய பத்திரமா இருக்க சொல்றாரு. அப்பர்ணா ரோட்ல எம்டி காரை பாத்தறா. உடனே அவன் உயிருக்கு ஆபத்துன்னு அவ போன் பண்ணி சொல்ல அவனும் காரை நிறுத்திடுறான். இறங்கி வந்து அப்பர்ணா கிட்டயே சண்டை போடுறான், அவனை ஃபாலோ பண்றியான்னு கேட்டு. அப்போ தம்பி ஆளுங்க வந்து எம்டிய கொல்ல பாக்க அப்பர்ணாவும் எம்டிய காப்பாத்துறா. எம்டி உடனே கன் எடுத்து ஷூட் பண்ண ஆளுங்கெல்லாம் அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. எம்டியும் அப்பர்ணாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அவகிட்ட மன்னிப்பு கேட்க அவளும் எம்டிய சேஃபா வீட்டுக்கு போக சொல்ல 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ளேயே பக்கத்துல இருக்க ஒரு தகரம் உருவிக்கிட்டு வந்து எம்டி கழுத்தை அறுக்குது. அவ சொன்ன மாதிரியே எம்டி கதை காலி. வீட்டுக்கு வந்த அப்பர்ணாவும் அவளால 2 உயிர் போயிடுச்சுன்னு தாங்க முடியாம கைக்கு கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. அப்பதான் அவளுக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னது ஞாபகம் வருது. அவளுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றத்துக்கு காரணம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், அது என்னன்னு நல்லா யோசின்னு சொன்னதை யோசிச்சு பாக்குறா. கால்ல ஆணி குத்துனப்ப பச்சைக்கல் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றத்துக்கும் காரணம்னு அவளுக்கும் புரியுது. உடனே அந்த கல்ல அவ தூக்கி போட்டு உடைக்க கல்லுக்குள்ள அடப்பட்டு இருந்த ஆவியும் வெளியே வருது. அதை பார்த்த அப்பர்ணாவும் பயப்படுறா. அவளை விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. ஆனா ஆவியோ அதால ஏற்பட்ட நல்லதை ஏத்துக்கிற மனசு இருக்கக்குள்ள கெட்டதை ஏத்துக்கிற மனசும் இருக்கணும்னு ஒரு அட்வைஸ போடுது. ஆவியும் அதோடைய பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்குது. மீரா ஒருத்தனை லவ் பண்ணதுனால ஆந்திரால இருந்து ஓடி வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. குழந்தையும் பிறக்க கை பிடிச்சவனோ அவளை விட்டுட்டு போயிட்டான். அவளோ வைராக்கியமா திரும்ப போகாம ஒரு கம்பெனில ஆடிட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு அவ குழந்தையும் அவ பாத்துக்கிறா. அவ வேலை செய்யற கம்பெனிக்கு மொத்தம் 4 பார்ட்னர்ஸ். ஒன்னு எம்டியோடைய அண்ணன் ஸ்டீஃபன், இன்னொன்னு சைக்கியாட்ரிஸ்ட், 3வது ஆளு பேரு தியாகு. இவங்க 3 பேருக்கும் ஹெட் கௌதம். 4 பேரும் கையும் சுத்தம் கிடையாது. நிறைய குளறுபடிகள் நடக்க அத மீரா கண்டுபிடிச்சா. அவளால பொய் கணக்கு எல்லாம் காட்ட முடியாதுன்றதுனால அவ வேலையை விட்டுட்டு அவ சொந்த ஊரான ஆந்திராவுக்கே திரும்ப போகலான்னு முடிவு பண்றா. அவ பொண்ணு யாழ்னிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால 3 நாள் கழிச்சு போகலான்ற முடிவுல தெளிவா இருக்கா. இங்க அவ கம்பெனில ஐடி
சூசைட் நடக்க போகுதுன்னு அவளுடைய பாஸ் 4 பேருக்கு தெரிய வர மீராவை விசாரிச்சாங்கன்னா அவங்க மாட்டி போன்னு மீராவை தேடி அவ வீட்டுக்கு வராங்க. இங்க மீரா அவ வீட்டுல அவ பொண்ணு யாழ்னிக்கு பர்த்டேன்றதுனால வீடெல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. கிஃப்டா சைக்கிளும் வாங்கி ரெடியா வச்சிருக்கா. யாழ்னி எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ டீச்சர் வீட்டுல இருப்பா. மீரா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் வீட்டுக்கு போய் யாழ்னிய கூட்டிட்டு வருவா. மீரா உன் வீட்டுல டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீச்சர் வீட்டுல இருக்க யாழ்னிய கூட்டிட்டு வரலான்னு ரெடி ஆகுறா. அங்க அவ பாஸ் 4 பேரும் இருக்கிறத பார்த்து அவளும் கொஞ்சம் ஷாக் ஆகுறா. 4 பேரும் சேர்ந்து அவளை அடிக்கிறாங்க. ஆனா அவளோ விட்டுட சொல்லி கெஞ்சி கதறா. இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்கிறோன்னு கெஞ்சரா கதறா. ஆனா 4 அயோக்கியன்களும் அவளை அடிச்சே கொல்றாங்க. அவங்க கம்பெனி பத்தின டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் அவ பக்கத்துல போட்டுட்டு சிலிண்டரையும் அவ டெட் பாடி பக்கத்துல வச்சுட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி அவளை கொளுத்துறாங்க. சீன் அவ சிலிண்டர்ல வெடிச்சு ஆக்சிடென்ட்ல இருந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. மீராவுடைய ஆவி இவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்டிங் சீன்ல காட்டின மந்திரவாதிய கூட்டு பேசுறாங்க. இவங்க 4 பேருக்காக தான் அந்த மந்திரவாதியும் சிறப்பு பூஜை பண்ணி மீராவுடைய ஆவிய கல்லுக்குள்ள அடைச்சிருக்காரு. கல்லுக்குள்ள அடப்பட்ட ஆவியும் வெளியே வந்து அவ சாவுக்கு காரணமான 4 பேரையும் பழிவாங்க மாட்டோமான்னு துடிச்சிட்டு இருக்கக்குள்ளதான் அப்பர்ணா அவளுக்கே தெரியாம அந்த கல்லை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம். இதோட மீரா பிளாஷ்பேக்கும் முடிய மீரா கதையை கேட்ட அப்பர்ணா மனசும் மாறுது. மீராவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்றா. ஸ்டீஃபனுடைய தம்பி இறந்ததை கேள்விப்பட்ட மத்த 3 பேரும் ஸ்டீஃபன் கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. அப்பர்ணாவை கொல்லலான்னு முடிவு பண்ண ஸ்டீஃபன் ஏற்கனவே அப்பர்ணாவை கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்கான். அப்பர்ணாவும் மீராவுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணது சரியா தப்பான குழப்பத்துல இருந்ததுனால கோவிலுக்கு வந்து சாமி கிட்ட அவ குழப்பத்தை சொல்லி வேண்டிட்டு இருக்கக்குள்ள ஸ்டீஃபனுடைய ஆளுங்க அப்பர்ணாவை புடிச்சிடுறாங்க. இங்க வீட்டுல ஸ்டீஃபன் தனியா இருக்கக்குள்ள மீராவுடைய ஆவி ஸ்டீஃபனை பயம்புறுத்துது. ஸ்டீஃபன் முதல்ல பதற்றமானாலும் அடுத்து அவனும் சுயநினைவுக்கு வந்துடுறான். பேயும் அங்க இருந்து போயிடுது. அடுத்த உடனே அவனும் வீட்டுல இருந்து கிளம்பி அவன் தம்பி சமாதிக்கு வரான். அப்ப அவனுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் போன் பண்ணி அப்பர்ணாவை பத்தின ஒரு உண்மைய சொல்றாரு. என்னன்னா அவ சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணப்போ அங்க இருக்க ஒரு செடி வளரும்னு சொல்லிருப்பா. அப்ப அவரு அத பெருசா எடுத்துக்கல. இப்ப அவரு கிளினிக்கு போய் பார்த்தா அந்த செடி 6 அடி மரமா வளர்ந்துருக்கு. அதனால அப்பர்ணா சாதாரண பொண்ணு இல்ல, அவளுக்குள்ள அமானுஷம் இருக்குன்னு உணர்ந்த சைக்கியாட்ரிஸ்டும் உடனே ஸ்டீஃபனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். ஸ்டீஃபன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ளேயே அப்பர்ணாக்குள்ள இருக்க அமானுஷ சக்திய உணர்றான். அதாவது அவ ஸ்டீஃபனுடைய ஆளுங்கெல்லாம் பந்தாடுறா. கடைசியில ஸ்டீஃபன் கதையும் முடிக்கிறா. ஆனா என்னன்னா ஸ்டீஃபன் எதுக்காக சாகரம் தெரியாமலேயே செத்து போறான். யாழ்னிக்கு இருந்த ஒரே சொந்தமான அவளுடைய அம்மாவும் இறந்ததுனால அவ அநாதாசிரமத்துல இருக்கா. அங்க ஒருத்தவ அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இத பார்த்ததும் அப்பர்ணா உடம்புக்குள்ள இருக்க மீராவும் தம் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தவன தண்டிக்கிறா. யாழ்னி சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறத பார்த்து மீராவும் வருத்தப்படுறா. அவளுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் ஞாபகம் வருது. ஏன்னா அவளை கொல்ல குழந்தைய பாத்துக்கிறதா சைக்கியாட்ரிஸ்ட் வாக்குறுதி கொடுத்திருப்பான். அப்பர்ணா உடம்புக்குள்ள இருக்க மீராவும் சைக்கியாட்ரிஸ்ட போய் பாக்கறா. சைக்கியாட்ரிஸ்டுக்கும் புரியுது அப்பர்ணா உடம்புக்குள்ள இருக்கிறது மீரான்னு. அதோட சைக்கியாட்ரிஸ்ட் கதையும் முடியுது. அடுத்து அப்பர்ணாவும் அநாத ஆசிரமத்துல இருக்க யாழ்னிய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்றா. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால முதல்ல யாழ்னிய வெளியே கூட்டிட்டு போய் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றா. யாழ்னிக்கும் அப்பர்ணாவை ரொம்ப பிடிச்சிடுது. அப்பர்ணா கல்யாணத்தை தள்ளி போட்டதுக்கு காரணம் பிரபாதான்னு அப்பர்ணா அம்மாவுக்கு தெரிய வர அவங்களும் பிரபா கிட்டையும் அவன் அம்மா கிட்டையும் பேசி கல்யாணத்தை முடிவு பண்றாங்க. பிரபாவும் அப்பர்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணா அங்க அப்பர்ணா கூட யாழ்னியும் இருக்கா. அவனை விட குழந்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே ரெஸ்டாரண்ட்ல தியாகு அவன் ஃபேமிலியோட இருக்கிறத அப்பர்ணாக்குள்ள இருக்க மீரா பாத்தர்றா. அவளுடைய அடுத்த டார்கெட் இப்ப தியாகு. அன்னைக்கு நைட்டே தியாகு அவன் வீட்டுல வச்சு அவன் கதைய மீரா முடிச்சிடுறா. அதே சமயம் இங்க கௌதமும் அவனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் இறந்ததுக்கு காரணம் மீரா தான் உணர்ந்து அவன் ஒரு மந்திரவாதிய வச்சு சிறப்பு பூஜை பண்றான். அந்த பூஜையில மீராவுடைய பொண்ணு யாழ்னியோ மயக்க நிலையில கிடக்குறா. யாழ்னியோடைய உயிர் ஆபத்துல இருக்கிறத உணர்ந்த மீராவும் பூஜை நடக்கிற இடத்துக்கு வரா. தனியா ஆவியா வரல, அப்பர்ணா உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அப்பர்ணா வாங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அதே சமயம் இங்க பிரபாவுடைய அம்மாவும் ஜோசியரை வச்சு பிரபாவுக்கும் அப்பர்ணாவுக்கும் பொருத்தம் பார்க்கக்குள்ள அப்பர்ணா
அப்பர்ணா ஜாதகத்தை பார்த்த ஜோசியரும் அவ கொஞ்ச நேரத்துல செத்துருவா, அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு கேக்குறாரு. மந்திரவாதியும் யாழ்னிய வச்சு மீராவை பிளாக்மெயில் பண்ண அவளும் அப்பர்ணா உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர மந்திரவாதியும் மீராவுடைய ஆவிய புடிச்சிடுறாரு. அவளால இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட ஒரு தகடு கொடுத்து பூஜை ரூம்ல வைக்க சொல்லிட்டு கையோட ஒரு தாயத்தையும் கொடுக்கறாரு. மந்திரவாதி மீரா ஆவியோட அங்க இருந்து கிளம்ப கௌதம் சும்மா இல்லாம அப்பர்ணா வயித்துல கத்தியால குத்துறான், அவளை உயிரோட புதைக்கிறான். அப்பர்ணா புதைச்சடத்தை காட்டுறாங்க. அடுத்து கௌதமும் அவன் வீட்டுல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அங்க அப்பர்ணா இருக்கா. அவளை பார்த்ததும் பயந்து போய் கௌதமும் உடனே பூஜை ரூம்ல மந்திரவாதி கொடுத்த தாயத்தை எடுத்து கட்டிக்கிறான். அங்க இருக்க வேல் எடுத்து அப்பர்ணாவை தாக்க அவ இன்னும் சாகலன்னு அவனுக்கு புரியுது. அவ உடம்புக்குள்ள இருக்கிறது மீரா. சீன் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. மீராவை பிடிச்ச மந்திரவாதியும் வருத்தப்படுறாரு. அவருடைய சக்தியால அவரை மீராவை கட்டுப்படுத்தல, அவளும் பொண்ணு மேல உள்ள பாசத்தினாலதான் கட்டுப்பட்டு இருக்கான்னு அவருக்கு புரியுது. இது அவர் செய்யற தொழிலுக்கு துரோகம்னு முடிவு பண்ணி அவரும் மீராவுடைய ஆவிய வெளியே விட இங்க அப்பர்ணாவும் மூச்சு திணறிட்டு இருக்கக்குள்ள மீராவுடைய ஆவி அப்பர்ணாவை நோக்கி வர அப்பர்ணா இப்ப கௌதம் வீட்டுல இருக்கா. கடைசியா மீராவும் அப்பர்ணா மூலியமா கௌதமியும் பழி வாங்கிடுறா. லாஸ்ட் சீன்ல பிரபாவும் அப்பர்ணாவும் அநாத ஆசிரமத்துக்கு போய் யாழ்னிய தத்தெடுக்கிறதோட இந்த படமும் முடியுது.